சம்பாதிக்கும்படி அழைக்கப்படல, இயேசு தம் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்ததை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க. உங்க வீட்டுல உணவு விஷயத்துல தாழ்ச்சி வராது, குடித்தண்ணீர் விஷயத்துல தாழ்ச்சி வராது, எதுலயுமே நீங்க தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறதை மட்டும் பின்பற்றுங்கள். எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருக்கிறதற்கு ஒரு பெரிய காரணம் இயேசு தான். காசு இல்லை, காசு இல்லை, காசு இல்லை, காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்கல்ல. இயேசு இல்லை, இயேசு இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் இருந்தால் எல்லாம் நடக்குமே. ஜான் ஜெபராஜுடைய அருமையான அந்த பாடம், அவர் இருந்தால் எல்லாம் நடக்கும். ஸோ நம்ம எங்கே போனாலும் ஆசீர்வதிக்கிறவர் என் கூட இருக்கிறனால, உங்கள் கூட இருக்கிறனால, காசு இல்லை, காசு இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி இன்னைக்கு வந்திருக்கீங்க? இது பேர் என்னது? ஆசீர்வாத திருவிழா இல்ல, திருவிழா. கரெக்டு தானையா? திருவிழா இல்ல, திருவிழா. அதாவது இன்னைக்கு அற்புதமான வசனங்கள் நம்ம பார்க்க போறோம். நான் போன வாரமே உங்களுக்கு சொன்னேன், ஆசீர்வாதத்தை நீங்க சம்பாதிக்க முயற்சிக்காதீங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்றேன், இயேசுவை அறிந்து அவரை மீட்பராக ஏற்றுக்கணும் சொல்றேன். ஊழியர்களுக்கு சொல்றேன், நீங்க ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியாது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க பணத்தை சம்பாதிக்க முடியும். புது உடன்படிக்கையின் சத்தியத்தில் சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் வரல, சுதந்திரிப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. அது இன்னைக்கு அந்த பாஸ்டர்ஸில் பயங்கரமான ஒரு வெளிப்பாடு. நான் சொல்கிறது கேளுங்க. நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தான் ரொம்ப டயர்டாயிட்டீங்க. நீங்கள் சம்பாதிக்கும்படி அழைக்கப்படலை, இயேசு தம் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்ததை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க. அதுக்கு நான் நினைச்சேன் 1 பேதுரு 3:9 தான் இருக்கு பாஸ்டர் நினைச்சேன். ஜோசப் பாஸ்டர் 1 பேதுரு 3:9 தான் இருக்குன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனால் அந்த 3 நாள் இந்த 3 மீட்டிங்காக நான் தயாரை கொண்டிருக்கும் பொழுது தான் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 1 பேதுரு 3:9 மாதிரியே எபிரேய ஆக்கியோன்னு எழுதுகிறார். எபிரேயர் 6:11, நீங்கள் அசதியாயிராமல். ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லுங்க, நாங்கள். சொல்லுங்க, நாங்கள் அசதியா இல்லாம இருந்தா வசதி இல்லாம இருக்கவே மாட்டோம். யார்கிட்ட இப்ப வசதி இல்லையோ அவங்ககிட்ட வசதி இல்லாம இருக்காது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் அசதி இல்லாம இருந்தா எனக்கு வசதியாவே இருக்கும் எல்லாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் எப்படி கலக்கல ஆரம்பிக்காரு பாருங்க. அசதியாய் நீங்க இருக்கக்கூடாது. நீங்க முதல்ல அசதியா இருக்கிறத விட்டுட்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசதி உண்டாகும்படி ஆவியானவர் பலத்த கிரியைகளை போல் செய்ய போகிறார். அடுத்து பாருங்க, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, சொல்லுங்க, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுங்கள். சொன்ன பார்த்தீங்களா? 1 பேதுரு 3 அந்த 8, 9, 10 தான் நான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா இங்க எபிரேய ஆக்கியோன், அந்த எபிரேய நிருபம் எழுதினவரும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க சும்மா அசதியா இருக்காங்க. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை 2 விஷயங்களை சொல்லுகிறார். 1 விசுவாசத்தினால், 2 பொறுமையினால். சொல்லுங்க, 1 விசுவாசத்தினால், 2 பொறுமையினால். இந்த 2 விஷயங்களால நீங்க என்ன செய்யணுமா? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை என்ன செய்யணுமா? சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீங்க சம்பாதிக்கிறதுக்காக இப்ப வரல, நீங்க சுதந்தரிப்பதற்காக வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க எதுக்கு இப்ப வந்திருக்கீங்க? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். ஆமென். விசுவாசம் மட்டும் இல்லைங்க, நீடிய பொறுமையினாலும். சரியா சகோதரி? விசுவாசத்தினாலும் மட்டுமல்ல, நீடிய பொறுமையினாலும் நீங்க சுதந்தரித்துக் கொள்ளும்படி வந்திருக்கிறீங்க. உங்களுடைய உரிமை சொத்தை உரிமையாக்கி கொள்ள வந்திருக்கிறீங்க. உங்களுடைய உரிமை சொத்தை சொந்தமாக்க வந்திருக்கிறீங்க. அதுதான் சுதந்தரித்தல் என்ற அர்த்தம். சுதந்தரித்தல் என்றால் நீங்க சம்பாதிக்கல, உங்களுடைய தகப்பன் சம்பாதித்திருக்கிறார், அல்லது உங்க தாத்தா சம்பாதித்திருக்கிறார், அல்லது உங்க அம்மா அல்லது உங்களுடைய பாட்டி, அவங்க சம்பாதித்ததை
நீங்கள் தேவன் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் சம்பாதித்ததை, அது சுயரத்தத்தை சிந்தி சம்பாதித்ததை நீங்க சொந்தமாக்கி கொள்ள வந்திருக்கிறீங்க. எப்படி வந்திருக்கீங்க? சொந்தமாக்கி கொள்ள வந்திருக்கீங்க. சொல்லுங்க, என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நான் தான் இன்னைக்கு தூத்துக்குடி இயேசு நம்மோடு பாஸ்டர்கிட்ட கேட்டேன். அவங்க சபையில் ஒரு 1500 பேருக்கு மேலே இருக்காங்க. 1000 பேர் ஒரே நேரத்தில் சேர்ல உட்கார அளவுக்கு ஒரு பெரிய சர்ச்சை தூத்துக்குள்ள. அப்போ நான் கேட்டேன், அண்ணே இந்த மாதிரி வசனங்கள்லாம் நிறைய பாஸ்டர்ஸ்க்கு தெரியாதா? ஏன் அவங்க ஆசீர்வாதம் பேசினாலே எதுக்குறாங்க? அப்போ அவர் சொன்னார், நானும் என் கண்களும் குருடாக தான் இருந்துச்சுன்னு, என் கண்களை ஆண்டவர் திறந்தார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு யாருடைய கண்கள் இங்கே குருடாக இருந்தாலும் கர்த்தர் திறப்பார். நீங்கள் நேரலையிலும் நேரடியாக வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை எடுங்க. அந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து எடுத்து, புரியுதா சாரா? இது எனக்கு சொந்தம், இது கர்த்தருடைய கிருபையினால் நான் பெறப்போகிறேன். நான் அசதியாக இருக்க மாட்டேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா, யாரை நீங்கள் பின்பற்றணுமா? இப்படி சுதந்திரிக்கிறாங்களா பாஸ்டர், அவங்கள தான் நீங்கள் பின்பற்றணுமா? அவங்கள தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுமா? நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணணும்னு இங்கே சொல்கிறாரு. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை யார் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்றாங்களோ அவங்கள நீங்கள் என்ன செய்யணுமா? பின்பற்றணுன்றாரு. உங்களுக்கு புரிஞ்சுட்டா? நீங்கள் சும்மா எல்லாத்தையும் பின்பற்றாதீங்க, எல்லாத்தையும் பின்பற்றாதீங்க. அதான் உங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுக்குறாங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை எந்த தேவ மனுஷி, எந்த தேவ பிள்ளை தனக்கு சொந்தமாக்கிட்டே இருக்காங்களோ அவங்கள நீங்கள் பின்பற்றுங்க. அவங்கள நீங்கள் பின்பற்றுங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, நீங்கள் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னு கேளுங்க. எனக்கு அதை கற்றுத்தாரோ என்று கேளுங்க. நானும் அப்படி மாறணும்னு கேளுங்க. நீங்கள் உதவிக்காக அலையவே மாட்டீங்க. ஏன்னா உதவி செய்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் இந்த மாத்தி எழுதி இருக்கு. சொல்லுங்க, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள். இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்களேன் கொஞ்ச நேரம். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்களேன், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா? உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாராம். நீங்க கேட்குறீங்க, ஒருத்தர் உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஒன்று செய்வேன்னு சொன்னா, ப்ராமிஸாடி? டேய் ப்ராமிஸாடா? ப்ராமிஸாவா? ஒரு குழந்தை பிள்ளை கேட்குது, அப்பா அம்மா பார்த்து, அம்மா ப்ராமிஸா சொல்றியா, அல்ல நீ ஏமாத்திருவியா? கேட்குறாங்களா இல்லையா சாரா? நம்ம எத்தனை தடவை கேட்டிருக்காங்க. பிள்ளைங்க வச்சிருக்கமா வைக்காத மாதிரி உட்காந்துருக்கீங்க. நான் சொல்றது எத்தனை தடவை உங்கள்கிட்ட நீங்க ஒரு பெரிய விஷயம் சொல்லுவீங்க, அவங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. உடனே ஒரு வார்த்தை கேட்பாங்க, ப்ராமிஸா? இன்னைக்கு கத்த சொல்றாரு, ப்ராமிஸா சொல்றேன். ப்ராமிஸ், வெரி ப்ராமிஸ். உன்னை நான் பிளஸ் பண்றது பெரிய ப்ராமிஸ். சாலோம் 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 சாலோம். நீங்க எதுவுமே உங்க வீட்டில் குறையாது. சாலோம் என்ற வார்த்தைக்கு 20 அர்த்தம் இருக்காங்க. 20 அர்த்தம் இருக்கான். 20 அர்த்தம் இருக்கான் அந்த வார்த்தைக்கு. வெறும் சமாதானம் மட்டும் இல்லை, 20 ஆசீர்வாதம் இருக்கான் அந்த ஒரு வார்த்தையில. அதை உங்களை பார்த்து நான் சாலோம்னு சொல்றேன். எனக்கு அதில் 10 4 தான் தெரியும். 4லேருந்து 10 தான் தெளிவாக தெரியும். அது தெளிவாக படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் 2 விஷயம் தெரியும். நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். உங்களுக்கு ஒன்றும் உடையாது, நீங்கள் ஒன்றுமே இழக்க மாட்டீங்க. நீங்கள் இழக்க மாட்டீங்க. இந்த சபை நீடிய ஆயுளால் திருப்தியாகும். ஆனால் சகோதரிகளே, நீங்கள் இந்த செய்தியை சும்மா சாதாரணமாக உட்காந்து கேட்கணும். அதான் சொன்னேன், அதான் ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. அசதியாக இருந்து இல்லை, நீங்கள் வசதியாக இருக்கணும்னா மெசேஜை அசதியாக கேட்கக்கூடாது. ஆமேன். உங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப அற்புதமான காரியங்களை செய்ய போகிறாங்க. நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. சொல்லுங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன். என்ன பிரச்சனையில் நீங்கள் வாடிக்கொண்டிருந்தாலும் சரி, என்ன தேவை, என்ன போராட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு புரியுதா சகோதரி? நீடிய பொறுமையில் நீங்கள் பிள்ளையை பெற்றுக்கொள்வீங்க. பிள்ளையை பெற்றுக்கொள்வீங்க, திருமணத்தை பெற்றுக்கொள்வீங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க சாரால். சரி, அப்போ இந்த வசனத்தை நல்லா தெளிவாக உள்வாங்கிட்டீங்களா? அப்போ நம்ம ஒவ்வொரு வாக்குத்தையும் இப்போ சொல்லி சுதந்திரிக்கலாமா? நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அசதியாக இருக்காதீங்க, அசதியாக இருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை தேவன் வசதியாக்க விரும்புகிறார். முதல் அற்புதமான வாக்குத்தத்தை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த ஆசீர்வாத திருவிழாவில் சுதந்திரிக்க போகிறீங்க. இப்போ திருவிழானா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? நிறைய கடையாக இருக்கும், அங்கே விளையாடுறதுலாம் இருக்கும்,
நிறைய பேர் ஊர்ல இருந்து வருவாங்க, பிடிச்சவங்க பிடிக்காதவங்க வருவாங்க. பிடிச்சவங்கள பார்த்தா அப்படின்னு போவாங்க, பிடிக்காதவங்கள பார்த்தா இப்படி பண்ணுவாங்க. அது பிறகு அந்த சந்தோஷத்தை பார்ப்பாங்க. அங்கே ராட்டின சத்தம் கேட்கும், லைட் எரிய சத்தம் கேட்கும், உங்களுக்கு பிடிச்சது சாப்பாடு இருக்கும், இது வேணும், இப்படி எல்லாமே ஒரு இடத்துல கிடக்கும். அந்த சந்தோஷமா இருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உனக்கு நான் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை இந்த பைபிள் ஃபுல்லா நிறைய இடத்துல வச்சிருக்க மகனே, உனக்கு அதுல எது எது வேணுமோ நீ எடுத்துக்கோ. எல்லாம் சொல்லுங்க, கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுக்கிறது. இப்ப கிருபை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு. நான் இயேசுவின் கிருபை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. உங்க விசுவாசத்தினால நீங்க எடுத்துக்கிட்டே இருங்க, நீங்க எடுத்துக்கொண்டே இருங்க, அசதியா இருக்காதீங்க. சரி, ஆச்சரியமான ஒரு வாக்குத்தத்தம். கொலோசியர் 1:19. கொலோசியர் 1:19. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்குதான். சொல்லுங்க, சகல பரிபூர்ணமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த வாசம் அடிக்குதா? இந்த வசனத்திலிருந்து ஒரு வாசம் அடிக்குதா? சரீர உடலுக்கு, இந்த உடம்புக்கு தாங்க உணவு. நீங்க சாப்பிட்ற நறுமணமான சாப்பாடு, சுவையான சாப்பாடு. இப்போ நீங்க சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பாடு உள்ளான மனிதனாகிய ஆவியின் மனிதனுக்கு. ஆமென். ஆவிக்குரிய மனிதனுக்கு சாப்பாடு தேவனுடைய வார்த்தை. நீர் ஆகாரம் அபிஷேகம். தண்ணி குடிக்கணும், சாப்பிடணும். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி குடிச்சணும், அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அபிஷேகத்தில் நிரம்பிடணும். ஆமென். சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி அபிஷேகத்தில் நிரம்பணும். சாப்பிட்ட சாப்பாடு நல்லா செமிக்கும். ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருந்தே ஆகணும். ஆமென். நீங்க மகிழ்ச்சியா இருப்பதற்கு காரணம் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு தேவையான சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ள இருக்கிறதுனால, அந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறதுனால தாவீதை போல சொல்ல போகிறேன். சங்கீதம் 23 சொல்ல போகிறேன். அதை பாருங்க, நாங்க உங்களுக்கு நிறைய வசனம் நானும் பாஸ்டர் சொல்லி கொடுத்துருப்போம். எல்லாமே கடந்த காலத்தில் எழுதியிருக்கு. ஆனா இந்த வசனம் மட்டும் சங்கீதம் 23 எதிர்காலத்தில் எழுதியிருக்கு. நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்திலே அதை சுதந்தரிங்கள். கிருபை கொடுக்கிறது, உங்கள் விசுவாசம் எடுக்கிறது. கிருபை கொடுக்கிறது, உங்கள் விசுவாசம் எடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். Thank you Lord. எல்லாம் சொல்லுங்க, சகல பரிபூர்ணமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. நான் என் வாழ்க்கையில பொருளாதாரத்தில் தாழ்ச்சி அடைய மாட்டேன். எந்த நன்மைகளிலும் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். பாருங்க, இது எதிர்காலத்தில் எழுதியிருக்கு. நீங்க துமுர்ல சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க பண கஷ்டம் அடையவே மாட்டீங்க, நீங்க மன கஷ்டம் அடையவே மாட்டீங்க, தாழ்ச்சி அடைய மாட்டீங்கன்னு போட்டிருக்கீங்க. எல்லாமே நிறைய வசனம் நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னதுன்னா, ஆண்டவர் செஞ்சிட்டாரு. ஆனா இந்த வசனம் மாத்தி போட்டிருக்கு. நீங்க தாழ்ச்சி அடைய மாட்டீங்க, நீங்க தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. சொல்லுங்க, என் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினாலே நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். இனி நீங்க தைரியமா சொல்லுங்க, எந்த விஷயத்துல தாழ்ச்சி அடைஞ்சீங்களோ அது வந்துருமோன்னு பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு ரகசியத்தை சொல்லி தர்றேன். என்ன உங்க வாழ்க்கை நடந்தாலும் எதிர்மறையான எண்ணத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. சார், இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அது நடந்துருமோ? நோ. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் ஃபெயிலியர் ஆகலாம், என்னை அழைத்தவர் பாஸ் ஆயிருக்காரு. என்னை அழைத்தவர் பாஸ் பண்ண வைப்பார். என்னை அழைத்தவர் ரொம்ப வல்லமை உடையவர். அவருக்குள்ளே சகல, எங்க இதை விட ஒரு பெரிய வாக்கு, சகல பரிபூர்ணமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாசமா இருக்கிறது. ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து சுகம் வேண்டுமா? இப்பொழுதே இயேசுவின் தழும்புகள் உங்களை குணமாக்குவதாக. பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படுவதாக. பில்லி சூனியமும் செய்வினைகளும் செயலற்று போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மாந்திரீக சக்திகள் இயேசுவின் நாமத்திலே செயலற்று போவதாக. எல்லா பாவத்தின் அடிமைத்தனங்கள் நம்ம வாழ்க்கையை விட்டு நீங்கி போவதாக. நான் தாழ்ச்சி அடையேன். சொல்லுங்க சங்கீதம் 23 சகல பரிபூர்ணமுடைய இயேசு எனக்குள்ள இருக்கிறனால நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். என் பிள்ளையை நினைச்சு நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். நான் சொல்றேன், உங்க பிள்ளை என்ன இப்ப குழப்பிட்டு இருக்கலாம்.
உங்க பிள்ளை ரொம்ப பலவீனமா இருக்கலாம், உங்க பிள்ளை ஒரு வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கலாம், உங்க பிள்ளை ஒரு வீக்கா இருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா சொல்றேன், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரிக்கும்படி யாரெல்லாம் அதை சுதந்திரிக்கிறாங்களோ அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணணுமா, நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணணுமா, நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணணுமா? ஆமென். அப்போ நீங்க தாழ்ச்சியே வாழ்க்கையில அடைய மாட்டீங்க. சொல்லுங்க, நான் தாழ்ச்சி அடையேன். எந்த குழந்தை விஷயத்துல தாழ்ச்சி அடைய மாட்டீங்க, உங்க பிள்ளை விஷயத்துல தாழ்ச்சி அடைய மாட்டீங்க, சமாதான விஷயத்துல தாழ்ச்சி அடைய மாட்டீங்க, சண்டை விஷயத்தெல்லாம் வராது. எதுலையுமே நீங்க தாழ்ச்சி என்ன செய்ய மாட்டீங்க. ஆமென். தாழ்ச்சி வருமா, வீழ்ச்சி வருமா, தளர்ச்சி வருமா? நீங்க தாழ்ச்சி அடையவே மாட்டீங்க. நீங்க இயேசு நாமத்துல நீங்க மகிழ்ச்சியா இருந்தே ஆகணும். பாவ போராட்டத்துல, சாப வல்லமையில, இருளின் அதிகாரத்துல எதிலுமே உங்க வீட்டுல தாழ்ச்சியே கிடையாது. உங்க வீட்டுல உணவு விஷயத்துல தாழ்ச்சி வராது. டோர் தண்ணி பிரச்சனை உங்க வீட்டுக்கு வராது. தண்ணி விஷயத்துல தாழ்ச்சி வராது. குடி தண்ணீர் விஷயத்துல தாழ்ச்சி வராது. எதிலுமே நீங்க தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதை மட்டும் பின்பற்றுங்கள். எபிரேயர் 6:11 இன்னைக்கு மறக்காதீங்க. ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். Thank you Lord. எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே சகல பரிபூர்ணமும் அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே சகல பரிபூர்ணமும் அடங்கி இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே என்ன இருக்குது? அந்த சகல பரிபூர்ண இயேசு யாருக்குள்ள இருக்கிறா? உடம்பு ஆரோக்கிய விஷயத்துல நீங்க தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. யாருக்காவது முதுகு வலிக்குதா? என்னைய மாதிரி எனக்கு யாருக்காவது முதுகு வலிக்குதா? எனக்கு உங்களுக்கு சேர்த்து இப்போ சுகமாகும். நிறைய கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணுறோம், நம்மளே கார் ஓட்டுறோம், நம்மளே நின்று பிரசங்கம் பண்ணுறோம், நம்மளே வேலை செய்கிறோம், நம்மளே பிஸ்னஸ் பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தாழ்ச்சி அடைய மாட்ட. சகல பரிபூர்ணமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அடங்கி இருக்கிறது. சொல்லுங்க, சகல பரிபூர்ணமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அடங்கி இருக்கு. அந்த இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது 20வது வசனம், கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. எல்லாரும் சொல்லுமா, இயேசு சிந்திய, இயேசு சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே எனக்கு என்ன உண்டாகுதான்? தேவனோடு சமாதானம் உண்டாகுது. எனக்கு பயமா இருக்குது, நான் பரிசுத்தம் இல்லையே. கவலைப்படாதீங்க, இயேசு சிந்திய ரத்தம் உங்கள் தேவன்கிட்ட தைரியப்படுத்துது. அந்த ரத்தத்தை மட்டும் உயர்த்துங்க. இப்போ இயேசுடைய ரத்தத்தை இந்த சபை கனம் பண்ணுதோ, அந்த சபையில பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் செயல்படுவார். வியாதிகள் அற்புதமாய் சுகமாகும். உங்க லேபிளை மாத்துங்க. என் புள்ள வியாதி உள்ளவா, என் மகன் வியாதி உள்ளவா, என் மனைவி வியாதி உள்ளவா? நோ, என் மனைவி வியாதி உள்ளவங்க அப்படின்னு சொல்ற லேபிளை இயேசுவின் நாமத்துல கிழிக்கிறேன். இயேசு நாமத்துல கிழித்து போடுகிறேன். நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உயர்த்துகிறேன். இல்ல, நீங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உயர்த்துங்கள். அவர் சிந்திய இரத்தத்தினாலே எனக்குள்ள ஒரு சமாதானம் வருது. என் பிள்ளை வியாதியில செத்துருவாளோ, என் பிள்ளை வியாதியிலே படுத்துருவாளோ, என் பிள்ளைக்கு எதிர்காலமே இல்லையோ, என் நிகழ்க்கு இந்த சின்ன வயசுலேயே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, என் பையனுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும். இல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அவர் சிந்திய இரத்தத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். எல்லாம் சொல்லுமா, இயேசுவே நீங்க சிந்திய இரத்தத்துக்காக நன்றி. பயத்தை இருதயத்திலிருந்து நீக்குகிறது. ஆமென். இந்த ஆசீர்வாத திருவிழாவிலே என் பிள்ளைகள், என் வாழ்க்கை துணை, என் உடன்பிறப்புகள், என் குடும்பத்தார் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே சகல பரிபூர்ணமும் வாசமாயிருக்கிற இயேசுவாலே நான் சமாதானமாயிருப்பேன். நான் சமாதானமாயிருப்பேன். நான் சமாதானமாயிருப்பேன். இந்த சமாதானம் உங்களை என்ன செய்யும் தெரியுமா? ஏதோ சும்மா கொஞ்ச நேரம் செய்தியை கேட்கும் போது நிம்மதியை கொடுத்துட்டு உங்களை அனுப்பாது. பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்கிறது. பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்கிறது. இயேசுடைய இரத்தம் வல்லமை உடையது. அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். சாத்தானை ஜெயித்தார்கள். சாத்தானை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், வெளிப்படுத்தின விசேஷத்துல போட்டிருக்கு, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவங்க சாத்தானை ஜெயித்தார்கள். உங்க வீட்டுல சாத்தானின் கிரியைகள் ஒளியும்படி, எங்க அப்பா இப்படித்தான், எங்க அம்மா இப்படித்தான், அந்த லேபிள் இயேசு நாமத்தில் கிழித்து போடுகிறேன்.
என் புள்ள இப்படித்தான், என் வாழ்க்கை இப்படித்தான், எத்தனை நாள் ஆச்சு ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர், இனிமே என்ன நடக்க போகுது? இல்ல, எபிரேயர் 6:11 இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு பேசுகிறார், இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுங்க. அதை தான் நான் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறேன், அதுதான் பாஸ்டர் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறாங்க. எங்களால் தாங்க முடியாத பல கஷ்டங்கள் இன்னல்கள் இருந்துச்சு, ஆனா எங்களை ஆண்டவர் விடுவித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த விடுதலின் படிகளை நாங்க முழுசுமா வரல, ஆனா வந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் நிறைய மாற்றங்கள் எனக்குள்ள தேவைப்படுது, பாஸ்டருக்குள்ள தேவைப்படுது, உங்களுக்குள்ள தேவைப்படுது. நாங்க முற்றிலும் ஜெயம் பெற்றோம் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துக்கு நாங்க வந்து கொண்டிருக்கிறோம். ஆவியிலே அதை பெற்றிருக்கிறோம். சரீர பிரகாரமா அது வெளிப்படும், சரீர பிரகாரமா அது வெளிப்படும். ஹல்லேலூயா. அதுல ஒண்ணுதான் பாஸ்டர் ஆண்டவர் அங்க இருந்து மன உளைச்சல இருந்து விடுதலையாக்கி இவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்கிறார். இவ்வளவு பெரிய இடத்துல தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் மன உளைச்சல இருந்து விடுதலையாக்கினார். இன்னைக்கு பயங்கரமான மன நிம்மதி இல்லாம வந்திருக்கிறீங்களா? அவர் சிந்திய ரத்தம், சிலுவையில் இயேசு சிந்திய ரத்தம் உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குகிறது. இயேசு சிந்திய ரத்தம் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு சிந்திய ரத்தம் எனக்கு சமாதானத்தை தருகிறது. இவ்வளவு பெரிய வேலி போட்டு அடைச்சாலும் சாயங்காலம் இவ்வளவு ஜனங்களை கொண்டு வரும்படி பாஸ்டருக்கும் எனக்கும் உங்களுக்கும் இவ்வளவு விசுவாசத்தை தந்து இந்த மீட்டிங் நடக்க வெற்றிகரமா நடக்குன்னா சாத்தான் தோற்று போடானே. மற்ற பாஸ்டர்னா என்ன இருப்பாங்க? வேலி எடுக்கட்டும்யா, அதுக்கு பிறகு ஊழியத்தை நல்லா கொண்டு வரணும். வேலி காலி, நமக்கு ஜாலி. ஆமென். கர்த்தர் உங்க மேல் இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், பண விஷயத்துல நான் தாழ்ச்சி அடையேன், சமாதான குறைவில் நான் தாழ்ச்சி அடையேன். என் மகன் தாழ்ச்சி அடைய மாட்டான். ரிசாந்தும் ரேமனும் அவங்க என்னதான் இருந்தாலும் இந்த வாக்குத்தத்தமா நான் சொல்லி பிளஸ் பண்ணும்போது, நானும் என் மனைவி பிளஸ் பண்ணும்போது ரொம்ப சின்சியரா ரொம்ப அன்போட தேங்க்ஸ்பா அதை சொல்லும் போதே தேங்க்ஸ்மா. அவன் பெரிய பையன் ஆயிட்டான், 18, இந்த ஜூலை 9 வந்தா 18 முடிய போகுது. ஆனா சின்ன குழந்தை மாதிரி மாறி தேங்க்ஸ்பா தேங்க்ஸ்மா. இந்த சத்தம் எங்க வீட்டுல கேட்கும், இந்த சத்தம் உங்க வீட்லயும் கேட்கட்டும். நேர் எதிர்மாறா நடப்பான் பாருங்க. அப்போ நீங்க சொல்லுங்க, இலை இந்த மாதிரி வேலையாடா செஞ்சிட்டு இருக்க, நீ சரியான டாக்டரா தான்டா இருக்க போற, தேங்க்ஸ்பா. அது ஒரு குழந்தையாயிருவான். ஆனா எதிர்த்து நின்னுச்சோங்க எனக்கு மேல பிரச்சனை பண்ணுவான், ஒன்றும் செய்ய முடியாது. அன்பினால தான் சம்பாதிக்க முடியல. ஹல்லேலூயா. உங்க வீட்டில் இந்த சவுண்டு கேட்கும், தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லி. உங்க பையன் உங்க பொண்ணு உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்க உங்க பிள்ளையை ஆசீர்வச்சிக்கிட்டே இருங்க. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் உங்க பிள்ளை மேல பேசிக்கிட்டே இருங்க. உங்க பிள்ளை ரொம்ப நல்லா இருப்பாங்க. உங்க வீட்டில் ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாகும். ஏன்னா நானும் நீங்களும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். அடுத்து பாருங்க, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவர் பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும், எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும். இந்த வசனத்தை பாஸ்டர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா? போன வாரம் கூட சொன்னாங்க ஆராதனையில, நான் வரும்போது கேட்டுக்கிட்டே இருந்தேன். உங்களை எப்படி ஆண்டவர் வச்சுட்டாராம்? நீங்க பரிசுத்தமான கிரியை செஞ்சனால பரிசுத்தமாகல, உங்களை இயேசு சிந்திய ரத்தத்தினால நீங்க பரிசுத்தமாயிருக்கீங்க. ஆமென். அப்ப இந்த வாரம் உங்ககிட்ட சில குறைவுகள் இருந்தா நீங்க நல்லா வொர்ஷிப் பண்ண முடியாது. இந்த வாரம் பெர்ஃபெக்ட்டா இருந்தீங்கன்னா வொர்ஷிப் நல்லா பண்ணுவீங்க. இது சுயநீதி, இது தேவன். நம்மளுடைய பரிசுத்தம் எவ்வளவு பரிசுத்தமா இருந்தாலும் அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்னாடி எப்படின்னா, அந்த சூரியனுக்கே போய் டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி. உங்க டார்ச் லைட் சூரியன் அடிச்சா ஏதாவது தெரியுமா? உங்க டார்ச் லைட்டை கொண்டு போய் சூரியன் அடிச்சா ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். தெரியாது. உங்க பரிசுத்தம் அவ்வளவுதான். ஆனா நம்ம ஏன் சந்தோஷமா ஆராதிக்கிறோம் தெரியுமா? நம்ம ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்றது தெரியுமா? அவருடைய கீழ்ப்படிதலினாலே, அவர் சிந்திய சுய ரத்தத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியினாலே, அவருடைய உபதேசத்தினாலே என்னை தேவன் கழுவு 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 கழுவுன்னு கழுவிக்கிட்டே இருக்காரு. ஆமென். நீங்கள் கழுவப்பட்டீர்கள், அது எழுதுறாரு பவுல். நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. Thank you Lord. அதனால தான் கொண்டாடுகிறேன். நான் ஏன் பெறல? என்கிட்ட என்ன குறைவு? உங்ககிட்ட ஒரு குறைவா இருக்குன்னு நினைக்கீங்க?
நிறைய குறைவு இருக்கு. ஆனால் பிலிப்பியர் 4:19 படி என் குறைவுகளை எல்லாம் உண்மையிலேயே கூட குறை இருந்தாலும் சரி, பொறாமையில நிறைய பேருக்குள்ள குறை சொன்னாலும் சரி, கவலைப்படாதீங்க. என்ற உண்மையிலேயே குறை இருந்தாலும் பிலிப்பியர் 4:19 படி என் குறைவெல்லாம் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளே அவர் நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த நிறைவிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த நிறைவிலே பாஸ்டர் கிறிஸ்டியன் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, ரஃபேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அடிக்கடி இப்ப சொல்லுங்க, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். எந்த பண விஷயத்துல நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஒன்றிலும் நான் குறைவுபட மாட்டேன். ஆசீர்வாத திருவிழால அதை மட்டும் எதிர்காலத்தில் தாவீது சொல்லுகிறார். நான் தாழ்ச்சி அடையாம இருந்தேன்னு சொல்லல, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஹல்லேலூயா. தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலிக்கும். Thank you Lord. எல்லாம் சொல்லுங்க, குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும். இங்க பாருங்க, உங்களை கண்டிக்க மாட்டாராம், உங்களுக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்க மாட்டாராம். உங்களுக்கு புரியுதா? உங்களை குற்றப்படுத்தி தண்டிக்க மாட்டாராம். உங்களுக்கு தண்டனை கிடையாது. நீங்க குற்றமற்றவர்களாக உங்களை ஆண்டவர் மாத்திட்டாரு. உங்களுக்கு தண்டனையில இருந்து விலகிறார். பாருங்க, தண்டனை இல்ல. எல்லாம் சொல்லுங்க, தண்டனை இல்ல. சொல்லுங்க, நான் கண்டிக்கப்படாதவன், நான் குற்றம் இல்லாதவன், பரிசுத்தன். எல்லாம் யார் மாத்தினா? இயேசு சிந்திய ரத்தம், இயேசுவின் சிலுவையின் மரணம் என்னை இப்படி ஆசீர்வச்சிருக்கு. ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு சத்தியம் புரிஞ்சுட்டா? நீங்க ஏன் வொர்ஷிப் பண்றீங்கன்னு தெரியுதா? நீங்க உங்க செயலால பரிசுத்தம் ஆகல. இயேசு சிந்திய ரத்தத்தினால நீங்க பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்குள்ள இந்த பரிசுத்தமான செயல்கள் எல்லாம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். எவ்வளவு பரிசுத்த குறைவு இருந்தாலும் இயேசுடைய ரத்தம் உங்களுக்கு ஏற்கனவே பரிசுத்தமாக்கிட்டு. இது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி எனக்கும் பாஸ்டருக்கும் சந்தேகம் வர அளவுக்கு இந்த வசனம் இருக்குது. இது மக்கள் புரியுமாண்டவர், அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு இன்னும் உங்களை பற்றி எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுட்டுனா நீங்கள் இப்படி இருக்க முடியாது, சேர்லேயே உட்கார முடியாது. நான் ஒரு நாளும் உங்களை அவலட்சணமாக ஆடக்கூடாதுன்னு சொல்லிக்கனே தவிர இந்த சபை டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஒரு நாள் சொன்னதே கிடையாது. பெண்கள் எதை செஞ்சாலும் கர்த்தரை மகிமைக்கென்று செய்யுங்கள், எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக செய்யுங்கள். பைபிள்ல போட்டிருக்கு. எல்லாவற்றையும் சீராய் செய்யுங்கள், அலங்கோலமா செய்யக்கூடாது. சும்மா அலங்காரமா செய்யுங்க. ஆமென். நீ ஆண்டவர் அப்படியே நடனமாடி அப்படியே துதிக்கணும். ஏன் தெரியுமா? நான் அவ்வளவு பெரிய பாவியா இருந்த என்னையும் உங்களையும், தேவனுடைய தண்டனைக்கும் கண்டிப்புக்கும் உட்பட்டிருந்த என்னையும் உங்களையும், எப்பா நீ பாவமற்றவன், நீ குற்றமற்றவன், நீ குற்றமே இல்லாதவன், நீ கண்டிக்கப்படாதவன், தண்டனை தீர்ப்பு உனக்கு கிடையாது, இன்னும் உனக்கு தாழ்ச்சி வராது, உனக்கு இனிமே சாபம் கிடையாது, உனக்கு ஆபிரகாம் கூட ஆசீர்வாதம், உனக்கு இனிமே நித்திய பேரின்பம், உனக்கு நித்திய ஆனந்தம். 2 தீமோத்தேயு 1:10 மரணத்தை தான் மரணத்தால ஜெயிச்சிட்டாரு. அந்த நித்திய மரணம் உனக்கு கிடையாது. சரீரத்தில் மட்டும் தான் ஒரு மரணம். ஹல்லேலூயா. நித்திய மரணம் உனக்கு கிடையாது. மரண பயம் உனக்கு கிடையாது. என் பாவம் வெளியே தெரிஞ்சிருமோ அந்த பயத்துல நான் உன்னை விடுவிச்சிட்டேன். உன்னை நான் குற்றமற்றவன் சொல்லிட்டு இருக்கேன், நீ உன் குற்றத்தையே பேசிட்டு இருக்க. புரியுதா? உனக்கு தண்டனையே கிடையாது சொல்லிட்டு இருக்கேன், நீ தண்டனை வந்துருமோன்னு பயந்துட்டு இருக்க. ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் விடுவித்து விட்டார். விடுவித்தார் ஆண்டவர், நல்கினார் புதுபலன். இனி எனக்கு ஒன்றுமே குறைவில்லையே. ஹல்லேலூயா. எவர்களுடைய அக்கிரமங்களை தேவன் எண்ணாதிருக்கிறாரோ, எவருடைய பாவங்களை தேவன் மூடி இருக்கிறாரோ அவர் பாக்கியவான்னு பைபிள் சொல்லுது. பாருங்க, உங்க ஆவிக்குரிய தகப்பன் உங்க பாஸ்டரே என்னையும் அவங்களுடைய அவமானத்தை நீங்க மூடணும்னு நோவா விஷயத்துல ஒரு பையன் அப்பாவுடைய அவமானத்தை போய் 2 பாயிண்ட் சொன்னனால தேவன் சபித்தார் பைபிள போட்டிருக்கு. ஆனா மீதி 2 பையங்க இப்படி பார்க்காமலே வந்து அவருடைய ட்ரெஸ்ஸை போட்டு நிர்வாணத்தை மூடுறாங்க. உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய எங்க 2 பேட்டையும் உண்மையிலே குறைவு இருந்தாலும் அதை நீங்க அவமானத்தை மூடணும். உங்க குறைவையும் தேவன் அவமானத்தை மூடி இருக்கிறார். ஏன்னா அன்பு திரளான பாவங்களை அது மூடிடுது. ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? போதகரை எப்படி குறை சொல்லலாம்? நோ, உண்மையிலேயே குறை இருந்தாலும் அந்த அவமானத்தை மூடுயா. அன்பு திரளான பாவங்களை மூடுது. உங்களை குற்றமற்றவன் சொல்றாரு. இந்த ஆசீர்வாத திருவிழால என் குற்றங்களை மன்னித்தீரே,
இப்போ நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கறாங்க. யார் கேட்கறா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நீங்க நிறைய பைபிள் வாசிச்சிட்டீங்களா? நல்ல ப்ராசஸர் உங்களுக்கு இருக்கிறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் சொல்லுவீங்க, பாஸ்டர்மா சொல்ல வேண்டாம், மற்றவங்க சொல்லட்டும். சிறைச்சாலை தலைவன் கேட்கிறார் குடும்பமாக, நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? நீ குழந்தையிலேருந்து செஞ்ச பாவத்தெல்லாம் அரைக்கிடுறா, இந்த தேங்காவை கலாண்டு தின்னியா, அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சாப்பிட்டியா, அந்த பாவத்தெல்லாம் டிவியில தெரியும். நம்ம ஆட்கள் அந்த டிவியில தெரியும், எல்லா பாவத்தையும் அறிக்கை செய். அப்படியா சொன்னாரு? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போ நீயும் எவ்வளவு ஈஸியான ரட்சிப்ப காலையில இருந்து நைட் வரைக்கும் நீ செஞ்ச பாவத்தெல்லாம் லிஸ்ட் போடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்தாங்க, எங்க 2 பேருக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மறந்த பாவத்தெல்லாம் நீ நினைக்கணும், அது ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். ஆவியானவர் பாவ துக்கப்பட்டிருப்பாரு. அப்படி கிடையாது. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? என்ன எப்பா அழுது அழுது ஒப்பு கொடுக்கணும் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நீ விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டாரோ ரட்சிக்கப்படுவீங்க. வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம் சார். இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். கிருபை கொடுக்கிறது, உங்க விசுவாசம் எடுக்கிறது. கிருபை இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறது, விசுவாசம் எடுக்கிறது. உங்க விசுவாசம் எடுக்கிறது, எடுக்கட்டும். ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எங்க தண்ணி வருது தெருவுல, குடத்தை கொண்டு போய் யார் நிறைய குடத்தை கொண்டு போய் சண்டை கிண்ட போட்டு இடிச்சு நிறைய தண்ணி எடுக்காங்களோ அவங்க வீட்டுல நிறைய தண்ணி இருக்கு. உங்களுக்கு புரியுதா? மீன் கடை இருக்குது, ஆனா யார் இன்னைக்கு பாஸ்டர்மா மாதிரி மீன் வாங்குனீங்களோ அவங்க வீட்டுல மீன் வந்திருக்கும். வேற ஒண்ணும் இல்ல, அங்க இருக்குது, எல்லாமே இருக்கு. நகை கடை இருக்குது, துட்டு இருந்துச்சுன்னா போய் வாங்கிட்டு வந்துடலாம். இன்னைக்கு கிருபை இருக்குது, உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்குது, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை. இந்த ஆசீர்வாத திருவிழால எபிரேயர் 6:11 எல்லா வாக்குத்தத்தங்களும் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்துக்கும் வார்த்தை இருக்குது, நீங்க எடுத்துக்கோங்க. இங்க இலவசம், இங்க இலவசம். நீங்க பணம் கொடுக்க வேண்டாம். நீங்க காணிக்கை கொடுத்தது இதை பெறக்காக கொடுக்கல, நீங்க கர்த்தரை கனம் பண்ணி கொடுக்குறீங்க, கர்த்தரை அன்பு செய்து கொடுக்குறீங்க, அதை விதையாக விதைக்கிறீங்க, அது அறுவடையாக பெற போறீங்க. நீங்க கொடுத்ததால அது வரல, கிருபையினால தான் அது வருது. பாஸ்டர் ஆராதனையில சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, நீங்க செய்த நற்கிரியைகளை முன்னே வைக்காதீங்க, எல்லாமுடைய கிருபை. நீங்க ஆராதனையில சொன்னாங்களா இல்லையா? எல்லாமுடைய கிருபை. ஒரு குண்டூசி வந்தாலும் அது ஆண்டவருடைய கிருபை, அது ஆண்டவருடைய கிருபை, அது ஆண்டவருடைய கிருபை. கிருபை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லையே. சொல்லுங்க, கிருபை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லையே, வேறு ஒன்றும் இல்லையே, வேறு ஒன்றும் இல்லையே. இந்த சபையில ஒரு தேவனுடைய ராஜ்யத்தின் மனநிலை உண்டாகட்டும். பாருங்க, யோவான் ஸ்நானகன், நல்ல கவனிங்க செய்தியை. நான் கரெக்டா 8:45 முடிச்சிடுறேன். இங்க பாருங்க, எல்லாம் ஜபகமா எல்லாம் சேர்த்து 8:45 முடிச்சிடுறேன். இங்க கவனிங்க, பாஸ்டர் கூட 9 மணிக்கு போட்டிருக்காங்க, 8:45 முடிச்சிடும். சந்தோஷமா இருங்க. ஆனா வாழ்க்கையில அசதியா இருக்காதீங்க. அதான் போட்டிருக்கு, அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி நீங்க என்ன செய்யுங்க? சுதந்திரிச்சவங்களை பின்பற்றுங்க. நான் சுதந்திரிச்சது சொல்றேன் உங்களுக்கு, உங்க வாழ்க்கையில சொல்றேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் எல்லா கிருபைகளும் தேவனுடைய ராஜ்யத்தின் மனநிலையிலே நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்படின்னா என்ன சொல்லித்தரேன்? நாங்க சொல்ற சுவிசேஷம் சாதாரண சுவிசேஷம் அல்ல. 1 யோவான் ஸ்நானகன், 2 இயேசு, 3வது அப்போஸ்தலர்கள். 3 பேரும், சௌரி கவனிச்சுக்கோ, தம்பி கவனிச்சுக்கோ, 3 பேரும் செய்தியை ஆரம்பிச்சது எப்படின்னா, செய்தினா ஜீசஸ் உடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ், ஜான் த பேப்டிஸ்ட் உடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ், அப்போஸ்தலர்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்ய சமீபமாக இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யம்னு கொலோசியர் 1:13 போட்டிருக்கு. உங்களை ஆண்டவர் வெறும் சுவிசேஷத்துக்குள்ள கொண்டு வரல, உங்களை ராஜ்யத்தின் சுவிசேஷம். அதனால பாஸ்டர் ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கைத்தட்டு கொடுங்க, சூப்பரா இருக்காங்கல்ல. நீங்களும் இப்படி வரணும் ஐயா. ஆமென். அதனால நாங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ராஜா மாதிரி வந்து பார்க்கோம். விளையாட்டுக்கு இல்லைங்க. இது என்ன சுவிசேஷம்? பிச்சைக்கார சுவிசேஷம் கிடையாது. ராஜ்யம்னா என்ன? கிங்டம், ராஜ்யம், ராஜரீகம், ராஜாங்கம், ராஜா, ஆசாரியன், ராயல், ராயல், ராயல். சும்மா சுவிசேஷம் இல்லை. என் ஒய்ஃப்ட்ட அடிக்க சொல்லுங்க, இட்லி இருக்கான்னு இந்த போய் என் பெரிய தங்கச்சிட்ட போய் கேட்காதம்மா, பாம்போல இருக்காத, சர்ச்சைக்கு வந்தா என் கூட கனமா வாங்க, சும்மா பாம்போல இருக்கக்கூடாது. நீங்க யாருடைய ஒய்ஃப்?
நைஃபா ஒய்ஃபா லைஃப்ல? நான் சொல்றது புரியுதா? சும்மா இப்படிலாம் இருக்கக்கூடாது சிஸ்டர். நாங்க பேசிட்டு இருக்கிற சுவிசேஷம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம். உங்களை அப்படியே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல கொண்டு போய் உங்க தலையை கேவலப்படுத்தி உங்களை சிறுமைப்படுத்த சாத்தானுக்கு இடம் கூடாதிருங்கள். உங்களால நீங்க பரிசுத்தவன் அல்ல, உங்களால நீங்க ராஜா அல்ல. தேவன் தம் சுய இரத்தத்தினாலே உங்களை கழுவி ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் ஏற்படுத்தான். வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது. இன்னைக்கு வெளிப்பாடு வரட்டும். வெளிப்படுத்தல் 1:6. அவர் என்னை இரத்தத்தினால கழுவி நீதிமான மட்டும் வைக்கல சார், ராஜாவை வைத்திருக்கிறார், ஆசாரியனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு ராஜா, நீங்க ஒரு ராஜா. கூனி குறுகாதீங்க அனிதா, கூனி குறுகாதீங்க ரேஷ்மி, கூனி குறுகாதீங்க பாப்பா. நான் வீக்னஸ், நான் பலவீனம் சொல்லாதீங்க. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வார். நான் பலவீனத்தை குறித்து ஏன் பெருமை பாராட்டுகிறேன்? பலவீனத்தை குறித்து அவருடைய பலன் எனக்குள்ளே விளங்கும்படி. ஹல்லேலூயா. கொலோசியர் 1:11 சொல்லுகிறது, எனக்குள்ளே வல்லமையாய் தேவன் சகல வல்லமையினாலும் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். எனக்காக ஒரு மிஷின் உள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. உங்களுக்காக காரியம் நடக்கிறது. தெரியுமா மனோஜனே? அதனாலதான் வெளியே போகக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லியிருக்கிறேன். பாஸ்டர் கூப்பிட்டா போகக்கூடாது. குழந்தைய பெற வரைக்கும் இங்க உட்கார்ந்துருக்கணும். கர்த்தருடைய பிரதிஷ்டை முடிஞ்ச பிறகுதான் சர்ச்சை நடக்கும்போது வெளியே போய் வேலை செய்யணும். நான் கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா என் சகோதரன் பாவம், அவங்க 15 வருஷம் இதுக்கு மேல அவங்க கஷ்டப்படக்கூடாது, இனிமே ஏங்க கூடாது. குழந்தைய பாப்பீங்க, உங்க கையில குழந்தை வரும், உங்க கையில குழந்தை வரும். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இங்க வேணும்? வாக்கு தத்தங்களை சுதந்திரிச்சவங்களை பின்பற்றுங்க, கண்ட ஆட்களை பின்பற்றாதீங்க. நான் சொல்லலைங்க, எபிரேயர் 6:11 சொல்லுது. ஹல்லேலூயா. நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். குழந்தை விஷயத்துல நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். உங்க பிள்ளை விஷயத்துல நீங்க தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. நீங்க தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. பாவப்பட்ட ஆளா இருக்கலாம், ஆனா உங்களை ஆர்டர் பாவப்பட்டிருக்க வைக்கல. ராஜா ராஜாக்களை பிறப்பிக்கிறார். தெரியும் என் பிள்ளை இடையில என்னத்தையாவது குழப்புவான், என் பிள்ளை என்னத்தையாவது செஞ்சு அசிங்கம் பண்ணி வைப்பான். உங்க பிள்ளை எத்தனை தடவை அசிங்கம் பண்ணாலும் அந்த பிள்ளைய கழுவி விட்டு பவுடர் அடிச்சு சுத்தம் பண்ணி ட்ரெஸ்ஸை மாத்தி அழகு பார்க்குற அதே பிள்ளை எடுத்து கொஞ்சுற அந்த அப்பா, நீங்க அசிங்கப்பட்டுட்டீங்களேன்னு விட்டுட்டு போக மாட்டாருங்க. நீங்க தான் வர நாறுதுன்னு அவர் சொல்லவே மாட்டாருங்க. நாத்தத்தோடு கட்டி அணைக்கிற ஒரு பிதா. வேர்வை நாத்தமும் பன்றியோடு உலாவிக் கொண்டிருந்த அந்த இளைய மகனை கட்டி அணைத்த தகப்பனின் அன்பு லூக்கா 15 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அன்பின் தகப்பன் உங்களை நாத்தத்தோட கட்டி பிடிக்கிறாரு. பேட் ஸ்மெல், ஆனா உங்களை ஹக் பண்றாரு. அப்படிப்பட்ட அன்பின் தகப்பன் நீங்க கிரியை செய்கிறார். சும்மா செய்வேன் சொல்லிட்டு தான் இஷ்டத்துக்கே செய்யறது மாதிரி ஒரு பொல்லாத ஒரு இருதயம் வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த இருதயத்துக்கு மட்டும் அதுதாங்க மாய்மாலக்காரன். செய்வேன் ஆனா செய்ய மாட்டேன். செய்ய முடியாது பாஸ்டர், நீங்க சொல்றது எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லிடணும். செய்வேன் சொல்லிட்டு அப்படி போகக்கூடாது. அப்படி அது பொல்லாத இருதயம், அப்படி இருக்கக்கூடாது. அதான் ஜெசுவரியான் அடிக்கடி சொல்றாரு, வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு சொல்லு. ஏன் வலி இல்லைன்னு நடிக்கிற? வலிக்குதுன்னு சொல்லப்பா. அப்படி அடி வாங்காத மாதிரி எந்திக்கிறியே, ரூம்குள்ள போய் இப்படி தடவிட்டு இருக்கியே, ஏன் இந்த பில்டப்? வேண்டாம் சார், வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு சொல்லு. அவரை மாதிரி நடிச்சுக்காங்க, வலிக்குதுன்னு சொல்லு. ஆமென். எனக்கு வலிக்குதுப்பா, இந்த இடத்துல அடி வாங்கியிருக்கேன், பிரஸ்டீஜ் இஷ்யூக்காக ஒன்றும் சொல்லிட்டு ரூம்ல போய் உட்காந்து ஆண்டவரே, ஒய்ஃப் பார்த்துருவாளோ, ஓ ஆண்டவர், ஒன்றும் இல்லை. இது வேண்டாம் சார். எல்லாம் அவருக்கு முன்னாடி நிர்வாணம் சார். ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ள உங்களை பார்க்குறாரு சார். உங்களுக்கு ஏன் உங்களை கேவலப்படுத்திருக்கா? நீங்க ராஜாவா இந்த சமூகத்தில் நிற்கணும், கிறிஸ்துவின் சாணாதிபதி நிற்கணும். உங்க வீட்டில் இளம் வயது மரணம் நடக்கக்கூடாது, உங்க வீட்டில் குழந்தை மரணம் நடக்கக்கூடாது, எந்த செய்வினையும் உங்க வீட்டில் பலிக்காது, எந்த அசுத்த ஆவி உங்க வீட்டில் வேலை செய்யாது. உங்க வீடு பாதுகாப்பா இருக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. பாஸ்டர் ரொம்ப நல்லா இருப்பாங்க.
நீங்கள் மனோஜன் ஒரு குழந்தையை பார்ப்பாங்க. அணுக்கு ஒரு திருமணம் நடக்கும். ஏற்ற துணை வரும். இப்படி தாங்க நான் ஊழியம் செய்வேன். இதான் என்னுடைய ஊழியமே. ஒரு ஆளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணி நீ உட்படுத்துறது. கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி கமான் கமான் பேபி கமான் பேபி. அது கிடையாது சார். அன்பின் கொண்ட ராஜ்யத்துக்கு உட்படுத்தினாராம். என்ன செஞ்சாரு? இந்த புள்ள வா வான்னு சொன்னா வராது, தான் இஷ்டத்துக்கு தான் ஓடும், கெட்டிக்காரன் நினைச்சுக்கிட்டே போவாரு. நீ தான்ப்பா போய் அவரை பிடிச்சி தள்ளி விட்டுரு. எதுக்குள்ள? நீச்சல் குளத்துக்குள்ள. தவா டிபா டபா டிபான்னு அடிக்கும் போது காப்பாத்திரு போய். உங்களுக்கு புரியுதா? ஆசீர்வாதத்துக்கு உங்களை தேவன் உட்படுத்திட்டார். உங்களை நிர்பந்தமா ஆசீர்வதிக்கிறார். நீங்க வேண்டாம் வேண்டான்னு ஓடினாலும் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு கரம் உங்களை வரட்டுது. ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை ஆசீர்வாதக்காரன் வரட்டுதா? சாதாரணமா இருக்க போறீங்களா? நீங்க யாருன்னு இப்ப புரிஞ்சுட்டா உங்க ஊழியம் எப்படி இருக்கணும், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ராஜா. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அது என்ன அதிகாரம் தெரியுமா? இல்லாத இருக்கிறது போல அழைக்கிற அதிகாரம். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னால் அங்கே வெளிச்சம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் வியாதி தன் வலிமையை இழப்பதாக. ஓ, இயேசுவின் நாமத்தில் குறைவுகள் நிறைவாவதாக. இயேசுவின் நாமத்தில் கதவுகள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். 2 கொரிந்தியர் 6:2 அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து, என்ன சொல்லுங்க? அனுக்கிரக காலத்திலே தேவன் எனக்கு செவி கொடுக்கிறார். நீங்க பண்ற ஜெபம் எதுக்கு தெரியுமா? அப்பா, என் வாழ்க்கையில நீங்க வேலை செய்யறதுக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். ஜெபம் பண்ணதுக்கு நிறைய காரணம் இருக்கு சார். அதுல ஒரு காரணம், அப்பா பிதாவே, நீங்க என் வாழ்க்கையில வேலை செய்யறதுக்கு நான் என்ன செய்யறேன்? இடம் கொடுக்கிறேன், அனுமதி கொடுக்கிறேன். இதோ உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு மேரி எப்போ சொன்னாலோ, சாமுவேல், இதோ நான் உமது அடியான். ஆமென். இதோ நான் உமது அடியேன், உடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அது நடக்குது. எல்லாம் சொல்லுங்க. ஜெபம் பண்ணதுக்கு நிறைய காரணம் இருக்கு. சொல்லுங்க. அதுல ஒண்ணு, கடவுள் என் வாழ்க்கையில வேலை செய்யறதுக்கு இடம் கொடுக்கிறது. இடம் கொடுக்கீங்களா? இடம் கொடுக்கீங்களா? கடவுள் உங்க வாழ்க்கையில வேலை செய்யறதுக்கு இடம் கொடுக்கீங்களா? ஹல்லேலூயா. இது என்ன காலம் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அனுக்கிரகம்னா அனுக்கிரகா, தயவின் காலம். என்ன காலம்? எல்லாம் சொல்லுங்க. இது தயவின் காலம். டைம் ஆஃப் ஃபேவர். புரியுதா உங்களுக்கு? தயவு இருக்கிறது. அடுத்தது, அந்த தயவின் காலத்துல அப்பா உங்க ஜெபத்துக்கு என்ன செய்வாராம்? செவி கொடுத்து கொண்டே இருப்பார். அடுத்தது, இரட்சணிய நாளிலே உனக்கு என்ன செய்தேன்? இந்த ஆசீர்வாத திருவிழால ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறாரு. இந்த நாள் உனக்கு ஒரு மீட்பின் நாள். இது ஒரு இரட்சணியத்தின் நாள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இது ஒரு இரட்சணியத்தின் நாள். இந்த நாள்ல உங்களுக்கு மீட்பு உண்டாகிறது. இந்த ஆசீர்வாத திருவிழால நீங்க எந்தெந்த விஷயத்துல மீட்பு வேணும்னு வந்திருக்கிறீங்களோ, அந்த இரட்சணியத்தின் நாள் மீட்பு உண்டாகிறது. சொல்லுங்க, மீட்பு உண்டாகிறது. ஆமென். சொல்லுங்க, மீட்பு உண்டாகிறது. உண்டாகுதா? அடுத்தது, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். சொல்லுங்க, இப்போதே எனக்கு ஆண்டவர் தயவு பண்றாங்க. கொஞ்சம் நீங்க மனசுல அமைதிப்படுத்தி, எனக்கு இப்போ ஆண்டவர் தயவு பண்றாங்க. எந்தெந்த பிரச்சனை வாழ்க்கையில் இருக்குதோ அதை மனசுல இப்ப கொண்டு வாங்க. இப்ப எனக்கு ஆண்டவர் மீட்பை கொடுக்கறாங்க. அமைதியா செஞ்சீங்க. தேங்க்யூலா. எது உங்களை பயமுறுத்துது? எது உங்களை தயக்கத்துல வைக்குது? எது உங்களை கஷ்டப்படுத்துது? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தயவின் நாள், பிரச்சனைத்தின் நாள். தேங்க்யூ ஃபாதர். அடுத்தது, ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு, ஏசாயா 30:18, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். யார் காத்திருக்காங்களாம்? எதுக்கா? சொல்லுங்க, எனக்கு இறங்கும்படி. ஆமென். நீங்க அனுபவிக்கிறீங்களா இந்த வார்த்தையை? கர்த்தர் இந்த இடத்துல காத்திருக்காங்களாம். உங்களுக்கு இரக்கம் செய்யும்படி கர்த்தர் காத்திருக்கிறாராம்.
அடுத்தது, உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பாராம். உங்களுக்கு முதல்ல காத்திருந்தார், ரெண்டாவது எழுந்திருப்பாராம். எதுக்கு? உங்க மேல மனதுருகுகிறார். சொல்லுங்க, என்னை அடிக்கும்படி அல்ல, என்னை கண்டிக்கும்படி அல்ல, எனக்கு உதவும்படி, இரக்கம் செய்யும்படி கர்த்தர் எழும்பி என் மேலே மனது உருகுகிறார். மனது உருகுகிறார். மனது உருகுகிறார். வெரி குட், வெரி குட். கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. இங்க கடவுள் வேலை செய்யட்டும். இங்க தேவன் வேலை செய்கிறார். இந்த இடத்துல தேவன் வேலை செய்கிறான்னு சொன்னேன். முதல்ல காத்திருக்காராம், உங்களுக்கு இறக்கம் செய்யணும். ரெண்டாவது, உங்களுக்கு உதவும்படி ரொம்ப மனதுருகி நிற்கிறாருங்க சரால். நீங்க வழியில கத்துறதுக்கு முன்னாடி அவர் கத்திட்டார் சிலுவையில். நீங்க வேதனைப்படுறதுக்கு முன்னாடி அவர் உங்களுக்காக சிலுவையில் வேதனைப்பட்டுட்டார். அவருடைய தழும்பு உங்களை குணமாக்குது. நீங்க என்ன வேதனையில் இங்க வந்திருந்தாலும் சும்மா ஒரு வெளிப்படையா ஜெபிச்சுக்கோங்க பாஸ்டர், ஜெபிச்சுக்கோங்க பிரதர் அப்படி சொல்லிட்டு போறதுக்கு நீங்க வரல. இந்த ஆசீர்வாத திருவிழால கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு ஆண்டவர் எழுப்பி நின்று உங்களுக்காண்டி மனது உருகிறார். அப்படி மனசு உருகிறார். பாத்தீங்கன்னாக்கா சகோதரியே, உங்க மேல ஆண்டவர் மனது உருகிறார். அடுத்தது, கர்த்தர் நீதி செய்கிற தேவன். உங்களுக்கு கர்த்தர் நீதி செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நீதி செய்வார். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நீங்க ஆண்டவருக்காக இங்க காத்திருக்கீங்கல்ல, நீங்க எல்லாரும் பாக்கியவான்கள். சொல்லுங்க, நாங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு பாக்கியமும் சவுக்கியமும் உண்டாகும். சரியா? உங்களுக்கு பாக்கியமும் சவுக்கியமும் உண்டாகும். நான் உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். பாஸ்டர் உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. இந்த சபை பெருக போகுது. இந்த ஊழியம் பெருக போகுது. தேவனுடைய ராஜ்யத்தின் மனநிலை எங்களுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் பெருக போகுது. சுயநலமற்ற ஒரு இறுதியை இங்கே உண்டாக போகுது. மற்றவங்க நல்லா இருக்கணும் என்று துடிச்சு வேலை செய்வீங்க. மற்றவங்க நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட போறீங்க. இதுதாங்க தேவனுடைய ராஜ்யத்தின் மனநிலை. சிலவற்றை சொல்றேன். அழுகிறோட அழுவீங்க, சந்தோஷமா இருக்கிறோட சந்தோஷமா இருப்பீங்க, தேவையுள்ளவங்களுக்கு உதவி செய்வீங்க, ஜெபிப்பீங்க. ஆமென். இந்த சபையில் ஒரு பெரிய தேவனுடைய ராஜ்யத்தின் மனநிலை உண்டாவதாக. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த சபைக்குள்ளே வெளிப்படுவதாக. ஏன்னா நீங்க பாக்கியவான். கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்க. அதனால மாம்சத்துல இறங்காம இருக்கீங்க. அதனால மாம்சத்துல செயல்படாம பொறுமையா இருக்கிறீங்க. அதனாலதான் விசுவாசத்தினால மட்டும் இல்ல, எபிரேயர் 6:11, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவதை பின்பற்றுவர்களாய் இருங்கள். நீங்க நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில நன்மை பலிக்கும். நன்மை பலிக்கும். ஏசாயா 30:19, சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய். சொல்லுங்க, இனி நான் அழமாட்டேன். வேதனையா அழமாட்டேன். சரால், வழியில் அழமாட்டீங்க, துடிச்சு அழமாட்டீங்க, ஆனந்த கண்ணீர் வடிப்பீங்க. உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி. எல்லாம் சொல்லுங்க, என் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உருக்கமாய் இறங்கி இருக்கிறார். இந்த நேரங்களில் பார்க்குற தமிழ் செல்வியக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உதவி செய்யும்படி தேவன் உங்கள் வீட்டுக்கே வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தான் அவர் இருக்கிறார், எங்கேயோ இல்லை. இந்த இடத்துக்கு அவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. ஆமென், ஆமென். வியாதிகள் சுகமாய் கொண்டிருக்கிறது. தரித்திரங்கள் நீங்கி கொண்டிருக்கிறது. பிசாசின் கிரியை உங்கள் வீட்டில் பலிக்காது. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. நீங்கள் பிள்ளை தாட்சியாக இருப்பீங்க. நல்ல விஷயம் உங்கள் வீட்டில் நடக்கும். நன்மைகள் உங்கள் வீட்டில் உண்டாகும். கர்த்தருடைய சத்தம் தொனிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரிட்டர்ன் வேர்ட்லேருந்து வாய்ஸ் ஆஃப் காட் இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க. வாய்ஸ் ஆஃப் காடுக்கும் ரிட்டர்ன் வேர்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து இப்பொழுது உங்கள் தேவ சத்தம் துணிக்குது. யோவான் சனை பற்றி சொல்லுது. யோவான் சனகன் யாரா? வனாந்தரத்திலே கூப்பிட வேண்டிய சத்தம். வனாந்தரத்திலே கூப்பிட வேண்டிய சத்தம். இங்கே ஒரு சத்தம் துணிச்சுக்கிட்டே இருக்கு.
தேவனுடைய சத்தம். எங்க சத்தம் கிடையாது. நாங்க எங்க சொந்த விஷயத்தை பேசல, தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய சத்தமா பேசுறோம். உங்க சர்ச்சில், உங்க வீட்டில் தேவனுடைய சத்தம் துணிக்கட்டும், தேவனுடைய சத்தம் துணிக்கட்டும். அவருக்கு காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், அவருக்கு காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நீங்க யாரும் தெரியுதா? அவர் காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். Thank you Lord. சங்கீதம் 107:38. சங்கீதம் 107:38. Thank you Lord. அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெறுகிறார்கள். என் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறபடினால நாங்க எப்படி பெருகுவோம்? இந்த வார்த்தையை எடுத்துக்கிறீங்களா? இந்த வார்த்தை உங்க மேல பலிக்குது சாரால், பலிக்குது சகோதரிகளே. இந்த வார்த்தை உங்க பிசினஸ் மிகுதியாய் பெருகுது, உங்க சமாதானம் மிகுதியாய் பெருகுது, உங்க வீட்டுல தெய்வீக அன்பு மிகுதியாய் பெருகுது. இன்றைக்கு இரட்சணியத்தினால், இன்றைக்கு அனுக்கிரகத்தினால், கர்த்தர் உங்கள் சத்தத்திற்கும் கூக்குரலுக்கும் செவி கொடுக்கிற நாள். இந்த ஆசீர்வாத திருவிழாவிலே தேவனுடைய நன்மைகள் உங்களுக்கு உண்டாகிறது. அதுக்குதான் அவங்க அவ்வளவு பிரயாசப்பட்டு இருக்காங்க. நீங்க அவ்வளவு பிரயாசப்பட்டு வந்திருக்கீங்க. நானும் ரெஸ்ட் எடுக்காம பிரயாசப்பட்டு வந்திருக்கிறேன். சும்மா வரல, நீங்க சும்மா போக மாட்டீங்க. Thank you Father. அப்பா நல்லவர், அவர் இரக்கம் உள்ளவர். அப்பா பிதாவே, நீங்க ரொம்ப சந்தோஷப்படணும். பாஸ்டர் ஆரா நடத்தும் சொன்னாங்க, நீங்க எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில விதவிதமான வியாதிகளை கஷ்டப்படும் பொழுது, அநேகர் வேலம்மாள் ஆஸ்பத்திரி, அப்போலோ ஆஸ்பத்திரியில போய் செத்து பிணங்களாய் வரும் பொழுது, நீங்க இப்படி நல்லா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய பேரன்பு, அவருடைய பெரிய கிருபை, அவருடைய பெரிய தயவு. நீங்கள் வாழ்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்க வாழ்க்கை அநேகருக்கு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. எல்லா கேன்சர் செல்கள் இயேசு நாமத்திலே மரித்து போவதாக, இருக்கிற எல்லாரும் ஜீவனோடு இருப்பார்களாக, இன்சுலின் நன்றாய் சுரப்பதாக, நல்ல உணவுகள் சாப்பிடுவார்களாக, ஆரோக்கியமான வாழ்க்கை இங்கே உண்டாவதாக, வியாதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக, சமாதானத்தின் வாழ்க்கை வாழ்வார்களாக, வயது செல்ல செல்ல முதுமை அடையாதபடி முதிர்ச்சி அடைவார்களாக. வருஷத்தின் நடுவிலே நான் உன்னை உயிர்ப்பிப்பேன். ஹல்லேலூயா. வருஷத்துடைய சென்டர்ல இருக்கோங்க, இந்த வருஷத்துடைய சென்டர்ல இருக்கீங்க. 6 மாதம் நடத்தின அப்பா மீதி இருக்கிற 6 மாதம் சிறப்பாய் நடத்துவார், சிறப்பாய் நடத்துவார், சிறப்பாய் நடத்துவார். இந்த சபை மிகுதியாய் பெருகும். அதுக்கு தகுதி இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. உங்க தொழில் மிகுதியாய் பெருகும், உங்க பிள்ளைகள் மிகுதியாய் பெருகும், உங்க பிள்ளைகளுடைய படிப்பு நீ நினைக்கிறதை விட அதிகமாய் பெருகுவார்கள். மார்க் பெருகும், ஃபீஸ் கட்டுறதுல பணம் உங்களுக்கு பெருகும், பெருகும். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. Thank you Lord. Thank you Father. கடைசியா 2 வசனம், யாத்ராகமம் 34:9-10. அதை நான் தமிழ் சமகால மொழிபெயர்ப்பு என்கிற வேதாகமத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். அவன், யெகோவாவே நான் உம்முடைய கண்களில் தயவு பெற்றிருந்தேன் என்றால், யெகோவாகிய நீர் எங்களுடன் வாரும். மக்கள் பிடிவாத குணங்களாய் இருந்தாலும் எங்கள் கொடுமைகளையும் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமது உரிமை சொத்தாக ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. இது யாருடைய ஜெபம்? மோசேயினுடைய ஜெபம். இப்போ இயேசு கிறிஸ்து மூலமா நீங்க தேவனுடைய தயவை பெற்று, தேவனுடைய அன்பை பெற்று இப்ப எப்படி ஆயிட்டீங்க அப்படின்னா, தேவனுடைய உரிமை சொத்தா உங்களை தேவன் ஏற்றுக்கொண்டார். நீங்க யாரும் தெரியுதா சகோதரி? யாரும் தெரியுதா? வனஜனே, ஜோசப், நீங்க சார் யாரும் தெரியுதா? ராஜ் பிரதர் யாரும் தெரியுதா? தேவனுடைய உரிமை சொத்து. நீங்க தேவனுடைய உரிமை சொத்துன்னு சொன்னேன். மோசேஸ் அப்படி பிரேயர் பண்றாரு ஜனங்களுக்காக. ஆனா ஜீசஸ் புதிய ஏற்பாட்டில் முடிச்சிட்டாரு, உங்களை அப்படி ஆக்கி முடிச்சிட்டாரு. நீங்க யாரு? தேவனுடைய, சொல்லுங்க, நான் தேவனுடைய உரிமை சொத்து. அவர் சித்தம் இல்லாம ஒரு முடி கீழே விழாது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. நீங்கள் போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்க. அடுத்த வாரம் சர்ச்சைக்கு வரும்போது ரொம்ப ஆசீர்வாதமா வருவீங்க.
நீங்க வீட்டை விட்டு நாளைக்கு வேலைக்கு போகும்போதும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. வேலையை முடிச்சு வீட்டுக்கு போகும்போதும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க ஊழியத்துக்கு விட்டு போகும்போதும் ஆசீர்வாதம், ஊழியத்துக்கு திரும்பி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கிற, நான் மிகுதியாய் பெருக போகிறேன். சொல்லுங்க, நான் மிகுதியாய் பெருக போகிறேன். நான் சும்மா சொல்லிட்டு இருக்கல, அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. மோசே வந்து கெஞ்சிட்டு இருக்காரு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. ஆண்டவரே, அவங்க எல்லாம் கொடுமைக்காரங்கப்பா. சொல்றாரு, கொடுமைக்காரன், கீழ்ப்படியாதவன். உங்களுக்கு தெரியுமா, தேவன் தெரிந்தெடுத்த ஜனம் யூதர்கள் இருக்காங்களா, அவங்கள மாதிரி மோசமான குரூப் இந்த உலகத்திலே கிடையாதான். நினைச்சேன் அந்த வசனம் சொல்லிடுவாங்க டப்புன்னு. அதான் வணங்கா கழுத்துள்ளவங்க. இந்த நீ சொல்லுங்க தெரியுமா, வழங்காத ஆள் அந்த ஆளுன்னு. நைஸா அந்த ஆளை போனோன்னு சொல்லிங்க தெரியுமா, வழங்காத மனுஷன். நீ நாய் வாழை நிமித்த முடியுமா? அடுத்தது நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அவன் என்ன சொன்னாலும் வணங்குவான், அவன் நாய் வாழை நிமித்த முடியாத ஆள். அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்கள தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஏதோ நல்லவங்களை தேவன் தெரிந்து கொண்டான்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்திலேயே ஒரு மோசமான சந்ததி இருக்கும்னா அது ஆபிரகாமுடைய சந்ததி தானா. அம்முட்டு கடின இருதயம் உள்ளவங்க. நீங்களும் நானும் ரொம்ப நல்லவங்கலாம் கிடையாது சார். இருக்குதுலே மோசமான லிஸ்ட், வீக் பார்ட்டி, ஒன்னத்துக்கு இல்லாத பார்ட்டி. நம்மளை தெரிந்து கொண்டு தம் சுய ரத்தத்தினால இயேசு கழுவி உங்களை தன்னுடைய உரிமை சொத்தா மாத்திட்டார். சொந்திச்சுட்டு போறீங்களா? அப்போ உங்களுக்குள்ள ஜீவன் வேலை செய்யுது. சொல்லுங்க, எனக்குள்ள ஜீவன் வேலை செய்யுது. என் மேல இருக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னையும் என் குடும்பத்தையும் எல்லா நன்மைகளிலும் மிகுதியாய் பெருக செய்து. எவ்வளவு சந்தோஷம். இந்த மாதிரி பைபிள் ஃபுல்லா, இப்ப டைம் ஆயிடுச்சுல அதனால முடிக்கிறேன். இவ்வளோ வாக்குத்தத்தம் நிறைய இருக்கு சார். நீங்க ஒவ்வொரு வாக்குத்தையும் எடுத்து எடுத்து ஜாய்ஸ் மேயர் அம்மா சொன்னது போல ஒரு மாசத்துக்கு ஒரு 1-2 வாக்குத்தமா எடுத்து, இது எனக்கு தான்ப்பா, இது என்னுடைய கீழ்ப்படியதுனால இல்லப்பா, பிதாவே உங்க மகன் இயேசு கீழ்ப்படியதுனால கீழ்ப்படியாத பார்ட்டியாகி எனக்கு கிருபையினால தர்றீங்க, விசுவாசத்தினால அணைத்துக் கொள்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு பலிக்கும். இந்த வாக்குத்தத்தம் உங்க குடும்பத்துக்கு பலிக்கும். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் உங்க வீட்டை நிரப்பும். நன்மையும் கிருபையும் இயேசுவின் நாமத்திலே உங்களை பின்தொடரும். உங்களை பின்தொடரும். சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். என்னை பின்தொடரும். கடைசி இந்த வார்த்தை சொல்லுவோமா, நான் ஒன்றிலும் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். இயேசுவின் நாமத்துல சொல்றேன். இனி என் வாழ்க்கையில பண கஷ்டமே கிடையாது. இனி நான் அழுது கொண்டிருக்க மாட்டேன் துக்கத்தினால். நன்றியின் கண்ணீர் தான் செலுத்துவீங்க, ஆனந்த கண்ணீர் தான் செலுத்துவீங்க. ஆத்துமாக்களுக்கு தான் பாரத்தோட ஜெபம் பண்ணுவீங்க. ஆமென். Thank you Father. உங்க பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Thank you Father. சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சும்மா சொல்லுங்களேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீங்க சும்மாவா சொன்னீங்க? அப்ப நான் சொன்னோன்னே உண்மையா தானே சொன்னீங்க. அப்படியே உங்களுக்கு எனக்கும் பலிக்கும். அப்படியே உங்களுக்கு எனக்கும் பலிக்கும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இனி பயம் இல்லையே. சொல்லுங்க, இனி பயம் இல்லையே. நான் லைஃப்ல ரொம்ப ஆசீர்வாதத்தை பார்த்துட்டேன். இன்னும் பார்க்க வேண்டியது கோடி கோடியா இருக்குது. அனுபவிச்சு சொல்றேன் சார். இன்னும் அனுபவிக்க போறது நிறைய இருக்குது. நீங்க நிறைய நன்மைகளை அனுபவிக்க போறீங்க. மனுஷங்கிட்ட உங்க கண்ணை வைக்காதீங்க, தேவன் மேல உங்க கண்ணை வைங்க. எந்த மனுஷனையும் கடவுள் பயன்படுத்தட்டும், ஆனா தேவன் ஒரு மனிதனை ஏவினால் தேவன் உங்களுக்கு தருவார். மனுஷங்களை கொண்டு எலியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் தரல, எலியாவுக்கு காகத்தை கொண்டு கொடுத்தார். ஆமென். பறவைகள் கூட உங்களுக்கு பயன்படும். பறவைகள் கூட உங்களுக்கு பயன்படும். உங்க வீட்டுக்கு பறவைகள் வரும். ஹல்லேலூயா. யார் வீட்டுலயோ செயின் எடுத்துட்டு உங்க வீட்டுல போட்டு போயிடும். நம்ம என்ன செய்ய? எங்கேயோ திருட்டு தான் வந்திருக்கு. அந்த காக்கா யார் வீட்டுல இருந்து சப்பாத்தி, யார் வீட்டுல இருந்து கறி இறைச்சி எடுத்துட்டு வந்துச்சுன்னு தெரியல. யார் வீட்லயும் எடுத்துட்டு வந்துட்டு, யாரோ ஒரு வீட்டுல சமைச்சிருக்காங்க, தீர்க்கதரிசிக்கு எடுத்துட்டு வந்துட்டு. இன்னைக்கு நீங்க கட்டாத வீடும்
நீங்க நடாத இந்த பாஸ்டர் இந்த ஜெப வீட்டை கட்டினாங்களா? நீங்களாம் சேர்ந்தா இந்த செங்கல் வச்சிங்க சார்? இப்போ பாஸ்டர் இருக்கிற வீட்டுக்கு பாஸ்டரா கட்டினாங்க. இதே மாதிரி தான் சார் சொந்த இடத்தையும் வாங்க போறீங்க. கனி கொடுக்கிற மரம் நீங்க. அடிக்கடி சொல்லுவாங்களே, என்ன மரத்திலேயா பணம் காய்க்குது? ஆமா, உங்களுக்கு எல்லாமே காய்க்கும். ஏன்னா நீங்க பனை மரத்தை போல, அதை கொஞ்சம் மாத்தி சொல்றேன், பனை மரத்தை போல நீங்க செழிக்க தான் செய்வீங்க. பரிசுத்தத்துல செழிப்பீங்க, ஜெப வாழ்க்கையில செழிப்பீங்க, ஆத்மாக்களை ஆதாயம் பண்றதுல செழிப்பீங்க. நான் கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். சம்பாதிக்க முடியாது யாரும் ஆத்மாக்களையோ பணத்தையோ, அது உலகத்தான். நீங்க சுதந்திரிக்க மட்டும்தான் முடியும். அதனாலதான் பெருமை எல்லாம் அவருக்கே, மகிமை அவருக்கே. ஏன்னா எல்லாமே ஜீசஸ் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து சம்பாதிச்சாங்க. ஆமென். நீங்களும் நானும் அதை சுதந்திரிக்கிறோம், உரிமை கோரி பெற்றுக்கொள்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, நான் நல்லா இருக்கிறது எனக்கு தேவன் வைத்திருக்கிற உரிமை. தேவனுடைய ராஜ்யத்தின் மனநிலை உங்களுக்கு உண்டாகட்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் பணநிலை கிதியோன் பாஸ்டருக்கும் இந்த சபைக்கும் ரஃபேலுக்கும் உங்களுக்கும் உண்டாகட்டும். புரியுதா சாரா? ஏதாவது 500 ரூபா தாங்கங்க தாங்கங்க. எங்க எனக்கு நிறைய வச்சிருக்கேன், தரவாங்க. என்னைக்கு கேட்பீங்க? சீக்கிரமா கேட்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு அப்பா, எனக்கு தர்ற அப்பா உங்களுக்கு தருவார் சாரா. உன் ஆசை புருஷனை பற்றி இருக்கும் என்ற சாபம் இயேசு நாமத்தில் நீங்குவதா? ஹல்லேலூயா. உங்க ஆசை கர்த்தரையை பற்றி இருக்கும். ரெண்டாவது தான் புருஷன். ஹல்லேலூயா. அடிமையாகாதீங்க கர்த்தருக்கு தவிர. உங்க வீட்டில் என்ன தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகள் உண்டாகட்டும். இந்த உலகத்துல பஞ்சம் வரலாம், உங்களுக்கு பஞ்சம் வராது. ஏசாயா 60, இந்த உலகத்துல இருள் வரும், காரிருள் ஜனங்களை மூடுமா, ஆனா உங்களையோ கர்த்தருடைய மகிமை பிரகாசிப்பிக்கும். இயேசு பிறந்த பொழுது இரவிலே மியூசிக் மைல்டா பிஜிஎம் அப்படி மைல்டா வரட்டும். இந்த சினிமாலெல்லாம் எவ்வளோ அழகாக மைல்டாக கொண்டு போகிறான். சபையில் தான் சத்தம் உண்டாகுது, சவுண்ட் வெளியே வரணும், மியூசிக் மைல்டாகணும். இந்த பீஸ் வாசிக்கிறது மட்டும்தான் மியூசிக்ஸ் அதிகமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, உங்கள் லைஃப்பில் அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறனால எல்லாமே உங்கள் மேலே உங்களுக்குள்ளே ஈர்க்கப்படும், இழுக்கப்படும். செக்கு உங்களுக்கு குறையாதான் எழுதுன்னு நினைக்கிறவங்க நிறைய எழுதுவாங்க. கிடைக்கவே முடியாத இடத்துல கிடைக்கும், நடக்கவே நடக்காது நடக்கும், வரவே வராது வரும். ஏன் தெரியுமா? இருளும் உலகத்தை மூடும்போது, அந்த நைட்ல மேய்ப்பர்கள் தூங்கிட்டு இருக்கும் பொழுது தேவனுடைய மகிமை அவளை சுற்றிலும் பிரகாசித்து போல, இந்த மகிமையின் தோட்டம் என்கிற குளோரி கார்டன் சர்ச்சை சுத்தி இந்த நைட்ல, கரெக்டா அந்த நைட்ல, இந்த 9 மணி ஆகுது, நைட்ல தேவனுடைய மகிமை பிரகாசிப்பதா. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய மகிமை எங்களை சுற்றிலும் பிரகாசிப்பிக்கிறது. ஆமென். தேவ பிரசன்னம் வேற, தேவ மகிமை வேற. தேவ பிரசன்னம் எங்க இருக்குதோ அங்க தேவ மகிமை இருக்கும். தேவ மகிமை எங்க இருக்குதோ, ஆகாய் 2:7-8-9 படி அங்கே பொன்னும் வெள்ளியும் இருக்கும். யாருக்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் மனநிலை இருக்குதோ அவங்க எல்லாருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் பணநிலை இருக்கும். உங்களுக்கு குறையாது சார். இந்த மாதிரி ஏக்கர் கணக்கில் சொந்தமாக உங்களுக்கு தருவார் சார். கர்த்தருடைய மகிமை உங்களை சுற்றிலும் பிரகாசிப்பிக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் மலடிகள் இருப்பதில்லை, உங்கள் வீட்டில் கர்ப்பம் விழுவதில்லை, உங்கள் வீட்டில் குழந்தை மரணம், இள வயது மரணம், நடுவயது மரணம் நடப்பதில்லை. நீங்கள் உங்கள் ஆவியை ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பூமியில் மரணம் வரும். உங்களை யாரும் கொலை செய்ய முடியாது. இரத்த சாட்சியா மறிக்கிறது தேவ சித்தமானா மட்டும்தான் அது நடக்கும். வேற எதுவுமே உங்க வீட்டில் நடக்காது. உங்க வீட்டில் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். உங்க வாகனத்தை சுற்றி பாதுகாப்பு இருக்கும். உங்களுடைய போக்குவரத்து பாதுகாப்பாக இருக்கும். உங்க பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. பிதாவே, ஆசீர்வாத திருவிழா ஜோரா நடந்ததுக்காக நன்றி, நிறைவாய் நடந்ததுக்காக நன்றி.
எல்லா பாதைகளும் செம்மையாக போகிறக்காய் நன்றி. தேவனுடைய ராஜ்யத்தின் மனநிலை, தேவனுடைய ராஜ்யத்தின் பணநிலை இந்த சபையில உண்டாகட்டும். நாங்கள் பிஸ்னஸ் பண்ணலை, நாங்கள் கோமாளி கிடையாது. நாங்கள் உங்கள் ஊழியத்தை செய்கிறோம், உங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். உங்களுடைய ராஜ்யம் வந்திருப்பதற்காய் நன்றி. உங்களுடைய ராஜ்யம் இருக்கிற இடத்துல இருள் இல்லை, உங்களுடைய ராஜ்யம் இருக்கிற இடத்துல குறைவு இல்லை. இல்லை, இயேசு இருக்கிறீங்க, எல்லாம் எங்களுக்கு இருக்கு, நன்மை எங்களுக்கு இருக்கு. இனி நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you.